இப்ப திருத்தணியில பார்த்தீங்கன்னா, புள்ளிங்கோக்குள் போதையில இருக்கும்பொழுது வடமாநில இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்க, பட்டாக்கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால தாக்கி அந்த ரீல்ஸ எடுத்து Instagramல அப்லோட் பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த வடமாநில இளைஞர் அரசு மருத்துவமனையில இருக்கிறாரு. அதுல சம்மந்தப்பட்ட அந்த 4 பேர்ல 4 பேருமே அண்டர் 18 18 வயசு நிரம்பாதவங்க. அதுல 3 பேர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற காரணத்தினால ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாங்க, ஜட்ஜி அவர்கள் தன்னுடைய சொந்த ஜாமீன்ல அவர விடுதலை பண்ணி வெளியில அனுப்புறாரு. இந்த அளவுக்கு இந்த மாரி இவ்வளவு மோசமா மாறிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, தன்னுடைய நிலை உணராம இருக்கிறது தான். போதையில இருக்கிறது தான். கஞ்சா போதையில இருக்கிறனால தான். இவங்க முதல்ல இந்த விஷயம் நடக்கிறது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருத்தணியில ரயிலுக்குள்ளாடி நடக்குது. இங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உரிய முறையில சோதனை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு வெப்பன் பட்டாக்கத்திங்கிறது ஒரு பயங்கரமான ஆயுதம். அந்த ஆயுதத்த எடுத்து யாருமே உள்ளாடி வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்தர் ஆயுதம் எடுத்துட்டு வர அளவுக்கு ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒண்ணா இருக்கும். இப்ப இதே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்குது. கலெக்டர் ஆபீஸ உள்ளடி வேணாம். கலெக்டர் ஆபீஸ ஒட்டுன மாரி ரோட்ல யாராவது ஒருத்தர் ஒரு வெப்பன எடுத்துட்டு, இந்த மாரி ஒரு கத்தி எடுத்து நடந்து போக முடியுமா? முடியாது. ஏன்? அந்த இடத்துல செக்யூரிட்டி டைட்டு. சம்மந்தம் இல்லாம சந்தேகப்படுற மாரி, புள்ளிங்கோ மாரி முடி விட்டுக்கிட்டு, கையில ஏதோ ஒண்ணு மறைச்சு யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, பார்த்தோனே இவன் ஏதோ அக்யூஸ்டா இருப்பானா, கையில ஏதோ கத்தி மாரி எடுத்துட்டு போறான்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சு புடிச்சிருவாங்க. ஸோ, அந்த இடத்துல அந்த தவறான ஒரு பொருளோட, ஒரு ஆயுதத்தோட நடந்தே போக முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலையில, அந்த அளவுக்கு அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது, இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகக்கூடிய அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, ஜங்ஷன்ல, அந்த ரயிலுக்குள்ளாடி காவல்துறையினுடைய ஒரு கெடுபிடி அப்படிங்கிறது அதிகமா இருந்திருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி யாரோ ஒரு வெப்பன் எடுத்துட்டு ஏறுவாங்களா? ஏற மாட்டாங்க. ஏன் பயம் இருக்கும்? இந்த இடத்துல நம்ம வெப்பன் எடுத்துட்டு போனோம்னா நம்மள புடிச்சிருவாங்க. நம்மள புடிச்சாங்க அப்படின்னா தூக்கிருவாங்க. ஸோ, நம்ம வெப்பன எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்மளுடைய ரயில்வே துறையில பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஜங்ஷன்ல பெரிய பெரிய ஜங்ஷன்ல இருக்கிறாங்க. மித்தபடி குட்டி குட்டி ஸ்டேஷன்ல இருக்கிறது கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, டவுன் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும். டவுன் ஸ்டேஷன்ல இந்த மாரி ஒரு மிகப்பெரிய அளவுல செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? ஏன்னா, பெரிய இடம் அங்க தான். அதனால அங்க மட்டும் தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இறக்கியிருப்பாங்க. மித்தபடி ஒரு திருவிழா வருது, ஒரு பண்டிகை வருது அப்படின்னா, அந்த டைம்ல மட்டும் தான் இங்க போடுவாங்க. ஓகே. புள்ளிங்கோக்கள். புள்ளிங்கோக்கல்ங்கிறது யாரு? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெளியில இருந்து உள்ளாடி ஒரு கலாச்சாரம் மாரி தான் நம்ம சொல்லணும். விதவிதமா டிசைனா முடி விட்டுக்கிட்டு, முடியில கலர் அடிச்சுக்கிட்டு, அவங்க நம்ம ஊருக்காரங்களா இல்ல வெளிநாட்டுக்காரங்களான்னே தெரியாது. அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். எல்லாமே அண்டர் 18 தான் மேக்ஸிமம். மினிமம்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அண்டர் 18 தான். அவன் ஸ்கூலுக்கு போறானான்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போகலையான்னு தெரியாது. என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி தான் இருக்கிறது தான் புள்ளிங்கோ. இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட ஒரு சின்ன பையன் பேசியிருந்தான். என்னது ஏறுனா ரயிலு, இறங்குனா பெயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் பேசியிருந்தான். வாத்தியாரையே மிரட்டுறான் ஸ்கூல் வாத்தியார. நான் என்ன எதா பண்ணேன்னா உன்னைய போட்டுருவேன். அதையும் இதையும் பண்ணிட்டு. அவரு சொல்றாரு. வீடியோ பிடிச்சுட்டே சொல்றாரு. தூக்கிருவாங்கப்பா, உன்னைய தூக்கிருவாங்க. எல்லாம் கவர்மெண்ட், காவல்துறை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ தப்பு பண்ணீன்னா உன்ன தூக்கிருவாங்கங்கிறாங்க. அந்த பையன் இருந்துட்டு பேசுற காணொளி அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் படிக்கிற துக்குளுண்டு பையன், படிச்சா 10வது, 11வது தான் படிப்பான். அவன் எப்படி பேசுறான் பாருங்கன்னு சொல்ற மாரி, அந்த வீடியோங்கிறது பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. பயங்கர வியூஸ் போயிருந்துச்சு. மிக அதிகமான நபர்களால் பகிரப்பட்ட ஒரு காணொளியாவும் இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மோசமான பாதை கொண்டு போகக்கூடிய அந்த ட்ரக்ஸ் அடிக்ட்டா மாரிஜுவானான்னு சொல்லுவாங்க அமெரிக்கால. நம்ம ஊர்ல கஞ்சாம்பாங்க. அந்த கஞ்சா அந்த ஒரு போதையில பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன் ஆயிட்டு, அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸு, ஆல்கஹால் இந்த மாரி நெறைய விஷயங்கள அடிக்ஷன் ஆகி ரொம்ப இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. டீசென்ட் இல்லாம இருக்கிற புள்ளிங்கோக்களும் இருக்கிறாங்க. அந்த புள்ளிங்கோக்களால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது திருத்தணியில நடந்திருக்குது. திருத்தணி அப்படின்னாலே இப்ப தான் சமீபத்தில தான் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சு. அதே மாரி இப்ப திருப்பரங்குன்றம் திருன்னு வருதா, அதே மாரி திருத்தணில திருன்னு வருது. அந்த திருன்னு வர பேர்லாம் அடிக்கடி ஃபேமஸ் ஆகுது பாருங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்ல வடமாநில இளைஞர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த கதவு பக்கத்துல ரயிலுக்குள்ள நுழையிறோம் இல்லையா? உள்ளடி நுழையும் பொழுது, அந்த இடத்துல வெளியில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வராரு. போதையில வந்த 4 புள்ளிங்கோக்கள் என்ன பண்றாங்க, அத அவன மிரட்டுறாங்க. "யார்றா நீ? எங்க இருந்துடா வாடா? என்னடா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டும்போது என்ன பண்றாங்க, அத காணொளியா பதிவு பண்றாங்க ஃபோன்ல. ஃபோன் பண்ணி அது மட்டும் இல்லாம அத ரீல்ஸாவும் எடுத்து அப்லோடும் பண்றாங்க. என்ன காரணம்? ரீல்ஸ் மோகம். ரீல்ஸ் மோகம். அது ஒண்ணும் ஒரு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி உணர மாட்டேங்கிறாய்ங்க. இவங்க என்ன பெரிய அமலா சாஜியா? அமலா சாஜி மாரி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறாங்க. இல்லைன்னா வில்லேஜ் குக்கிங் சேனலா இவங்க? அதுவும் கிடையாது. பின்ன இவங்க யாரு தான் இவங்க? எந்த பயனும் கிடையாது. இது சட்டப்படி அஃபென்ஸ் ஓகேங்களா? சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயுதங்களோட ரீல்ஸ் போடுறது. இத பார்த்தவங்க
இத பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, காவல்துறைக்கு பகிர்றாங்க அப்படின்னா, அது அங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க யாரு, எந்த ஐடியிலேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சைபர் கிரைம் உதவியோட இவங்க யாருன்னு சொல்லி பார்த்து தூக்கிருவாங்க. இவங்க என்னமோ Instagramல அந்த கத்திய வச்சு ரீல்ஸ் போட்டா பெரிய ஆளா இருக்கலாம், செலிபிரிட்டியா இருக்கலாம்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கிறாய்ங்க. அதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். அதான் முன்னயே சொன்னவங்கன்னா அமலா சாஜியான்னு சொல்லி கேட்டேன். அமலா சாஜிங்கிறவங்க Instagramல, YouTubeல நெறைய வீடியோ போடுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்சனு. இவங்க என்ன இல்ல Instagramல, YouTubeல வீடியோ போடுற அளவுக்கு இவங்க திறமையா இருக்கிறாங்க அப்படின்னா, ஐசோ ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு மாரி இவங்க இத ட்ரை பண்ணலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கோமாளித்தனமா கத்திய காமிச்சுட்டு, அதுவும் ஒரு அப்பாவி வடமாநில இளைஞர மிரட்டிட்டு வீடியோ போடுறாங்க. ஏன் இதுவே நான் கேட்கிறேன், இதே கத்திய எடுத்துட்டு போங்க. ஒரு கராத்தா மாஸ்டர் யாரா இருப்பாங்க. கராத்தா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு ஊர்ல. எல்லா ஊர்லயும் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் கராத்தா கிளாஸ் நடக்குது. கராத்தா கிளாஸ் நடக்கிற இடத்துக்குள்ள போய் இந்த மாரி கத்தி எடுத்து போய் ரீல்ஸ் போட முடியுமா? முடியாது. நடக்கிற அங்க கதையே வேறயா இருக்கும். இவங்கள அடிச்சு துவைச்சு காய போட்டுருவாங்க. கராத்தா ஸ்டூடெண்ட்ட, கராத்தா மாஸ்டரா இருந்தாங்கன்னா. இவங்களுடைய பார்வைகள அப்பாவிங்க மட்டும் தான் இவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. நான் முன்ன சொன்ன மாரி உங்களுக்கு தான் கத்தி இருக்குது கையில. ஏதோ ஒரு கராத்தா கிளாஸ் டெய்லியும் காலையில கராத்தா கிளாஸ் வந்து ஏதோ ஒரு ஊர்ல நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க தான் தைரியமான புள்ளைங்க வச்சு கத்தி எடுத்துட்டு கராத்தா கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போய் கத்திய காமிச்சு மிரட்டி புடுவீங்களா? முடியாதுல்ல. அப்பாவின்னா உங்களுக்கு இளிச்சவாயன். ஒரு வட மாநிலத்த சேர்ந்த ஒரு இளைஞன் அப்படின்னா, இவனுக்கு அடிச்சா ஹிந்திக்காரன அடிச்சா யாரு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் இது பண்ணிருவீங்க. ஹிந்திக்காரனோ, தமிழ்காரனோ, ஹிந்தி இல்லாத ஃபாரின்காரனோ யாரோ ஒருத்தன். அப்பாவியா ஒருத்தன் கம்முனு இருக்கிறவன நீ போதையில போய் அடிச்சது தப்பு. கத்திய காமிச்சு மிரட்டி, அதுவும் இல்லாம அத வீடியோவே எடுத்து அதுக்கு ஒரு ரீல்ஸ் பாட்டு போட்டு அப்லோட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதன் காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாதிக்கப்பட்ட இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வடமாநில இளைஞர கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு, அவருக்கு உண்டான உரிய சிகிச்சைகள் அப்படிங்கிறது முறையே வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்தாண்ட அந்த அக்யூஸ்ட் 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா? 4 பேருமே அண்டர் 18 18 வயசு கூட நிரம்பாத சிறார்கள் ஓகேங்களா? அவிங்கள்ல 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைக்கப்படுகிறார்கள். அதுல ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன பையன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி, ஹேண்டிகேப். அதன் காரணமா அவன் உடல்நிலைய கருத்தில் கொண்டு நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜாமீன்ல வந்து அந்த பையன வெளிய விடுறாங்க. சரி ஓகே. நீ உன்ன சொந்த ஜாமீன்ல வெளிய விடுறேன். கேஸ் ஹியரிங்க்கு நீ வந்துட்டு போணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த பையன வந்து அனுப்பி விடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சல்ட் மாரி தான். ஒரு வீடியோவா ஒருத்தர் எடுத்து ஒரு சமூக வலைதளத்தில இந்த மாரி வெளியிடுறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆஸ்திரேலியா நாட்ல 16 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாடே சட்டம் போட்டிருக்குது. ரீசென்ட்டா 1 மாசத்துக்குள்ள சமீபத்தில. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 16 வயசுக்குள்ள இருக்கிறவங்கலாம் யார் யாரெல்லாம் ஒரு Facebook ஐடி, ஒரு Gmail ஐடி, ஒரு Instagram ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களோ, அவைங்க அக்கவுண்ட்லாம் லாக்கு. 16 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபோன் குடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கமே தடை விதிச்சிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுல. அப்படி இருக்கும் பொழுது, நம்ப ஊர்ல வந்து யாருக்குமே எந்த வயசு கட்டுப்பாடுமே மொபைல் யூஸ் பண்றது கிடையாது. ஏன் இன்னைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட ஃபோன் காமிச்சு தான் சோறு ஊட்டுறாங்க. பாரு பாரு பொம்மை பாரு சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லி, அந்த பொம்மைய காமிச்சு மட்டும் தான் சோறு ஊட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல வந்து ஒரு ரொம்ப எதார்த்தமான, ஒரு காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அத யாரும் மாத்தவும் முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது, இந்த சின்ன பசங்களுக்கு ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறது தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துட்டாங்க. ரீல்ஸு அப்படின்றது இப்படி எடுத்து போட்டா செலிபிரிட்டி ஆயிரலாம் அப்படின்னா, அதெல்லாம் முட்டாள்தனம். இப்ப எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து 1,00,000 பேருக்கு மேல என்ன பண்றாங்க? வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க Instagramல. நாமளும் ஃபேமஸ் ஆகணும், நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு. ஏதோ அந்த கடவுள் என்ன பண்றான், திறமை இல்லாத கோமாளிங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொட்டி குடுக்குறாரு. கோச படத்த வச்சுட்டு இப்படிங்கிற ஆளுக்கு, இப்படி நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன் கோமாளித்தனமா பண்றோம்னு தெரிஞ்சே வேணும்னே பண்ணக்கூடிய கோமாளிகளுக்கு நெறைய வாய்ப்பு கடவுள் குடுக்குறாரு. நீங்க வேணா அந்த மாரி வேணா ட்ரை பண்ணுங்க. அவரு கோசா படத்த வச்சு இப்படிங்கிறாரா, நீங்க என்ன பண்ணுங்க, அதே கத்திய வச்சு எலுமிச்சை பழம் அரிஞ்சு ஒரு வீடியோ போடுங்க. இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஏன் மனுஷன் துன்புறுத்துறீங்க? இதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அத விட்டுட்டு இந்த அப்பாவி மக்கள் மேல போயிட்டு, இந்த கத்தி காமிச்சு மிரட்டுனேன் அப்படின்னா, உன்ன தூக்கி ஜெயில்ல போட்டாங்க. ஜெயில்ல போட்டாங்கன்னா, அடுத்து அந்த கேஸ் முடியறதுக்கு 2 வருஷம் ஆகுமா? 3 வருஷம் ஆகுமா? நீ அத்தனை ஹியரிங்க்கும் போயே ஆகணும். போகாம விட்டேன்னா, உன் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவாங்க. அப்ப உன்னை புடிச்சு மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த கேஸ் நீ மறுபடியும் முடிச்சு வரதுக்கு அந்தாண்ட 1 வருஷம், 2 வருஷம் ஆகும். நாம நினைக்கிறத விட உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம நினைக்கிறத விட உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு.
இப்போ உங்ககிட்ட ஒரு 2, 3 லட்சம் இருக்குன்னா, நீங்க மலேசியா போயிட்டு வரலாம். ஒரு 6, 7 லட்சம் இருக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல போய் எகிப்து, ஆஸ்திரேலியா இந்த மாரி நாடுலாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். உலகம் ரொம்ப பெருசு. அத விட்டுட்டு சும்மா இந்த ஒரு இவ்வளோ பெருசு ஒரு தகரத்துல ஒரு கத்தி வச்சுட்டு டாய் டூயின்றதெல்லாம் சுத்த முட்டாள்தனம், கோமாளித்தனம், அறியாமையின் வெளிப்பாடு தான். உலகம் ரொம்ப 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 பெருசு. சிந்திச்சு பாருங்க.